இப்போ திரௌபதி அம்மன் அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து 2 வெர்ஷன், 2 விதமான கதைகள் இருக்குது. ஒரு கதை வந்து பரசுராமர் கூட தாய், அந்த கதை வரும். ஆமாம். இந்த பாட்காஸ்டில் பரசுராமரோட தாய் பற்றி கன்ஃபியூஷன் வேணாம். ரேணுகா தேவி எல்லையம்மனும் சொல்லுவாங்க. இந்த ஹைரார்கி எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சத்தியயுகத்தில் வந்து நலாயனி ரிஷி மௌத்கல்யாவோட மனைவி கடும் சோதனைனால அதுக்கப்புறம் வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த வரம் என்னன்னாக்கா, பத்தியை வந்து 5 ரூபத்தில் வந்து திருமணம் செய்கிற மாதிரி. அது சத்தியயுகத்தில் வந்து சாதனை ஆகலை. துவாரபா யுகத்தில் அவங்க வந்து திரௌபதியாக வராங்கன்ற ஒரு நரேஷன் இருக்குது. அப்போது சத்தியயுகம் டு துவாரபா யுகம் வரும்போது நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதுதான் திரேதா யுகம். அப்போ திரேதா யுகத்தில் யார் இந்த மாதிரி ஒரு சாதனை செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆர்கிடைப் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க யார்? ரேணுகா தேவி. யாரோட பத்தினி அவங்க? ஜமதக்னி ரிஷியோட பத்தினி. அவங்க வந்து பரசுராமர் வந்து ஆள் வந்து தலை துண்டிக்கப்பட்டு மறுபடியும் வந்து உயிர்ப்பித்து ஒரு அம்மனாக வராங்க அவங்க. ஸோ சத்தியயுகத்தில் வந்து நலாயினி, திரேதாயுகத்தில் வந்து ரேணுகா தேவி, துவாரபா யுகத்தில் வந்து திரௌபதி. திரௌபதி என்ற வார்த்தை அந்த நேமுக்கு வந்து இன்னொரு பொருளும் இருக்குது. திரௌபதி, திரௌனாக்கா எக்ஸலன்ஸ், பதியை விட எக்ஸலன்ஸ் தாண்டி போகிற மாதிரி. அப்போது யார் ஒரு 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 ஸ்திரீ வந்து கணவனை விட ஒரு பிரசித்தம் வந்து வாங்கிக்கிறாங்களோ அவங்கள வந்து திரௌபதினும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு நரேட்டிவும் இருக்குது. ஓகே, பஞ்சகன்யா, அதாவது திரேதாயுகத்தில் 3 பேர் வரும். மண்டோதரி, அகல்யா, தாரா. துவாரபா யுகத்தில் குந்தியும் திரௌபதியும் சொல்கிறாங்க பஞ்சகன்யா. அதாவது ஏன் இந்த இம்பார்ட்டன்ஸ்னாக்கா, ஹஸ்பண்டை விட இன்னொரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு தட் ஸ்டோரி லைன் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். ஓகே, அதனால தான் 2 வெர்ஷன் கொடுத்தேன் நான். திரௌபதி வந்து திரௌபதி அம்மனை வந்து 2 வெர்ஷனாக கொடுத்தேன். துவாரபா யுகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெர்ஷனையும் திரேதா யுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷனை அம்மன் தானேங்க நினச்சி சொல்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை.